அவனுக்கு போட்டியாக வாழ்ந்து இந்த உலகத்தில் உயர்ந்து காட்டுவாங்க. இப்போ உன் குடும்பத்துக்குள்ள கடனும் மன உபாதையும் இருக்கும். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு தொழில் சம்பந்தமான முடிவு எடுத்து அதுக்கு வெற்றி காண முடியவில்லை என்ற ஒரு வேதனை உள்ளத்தில் இருக்கும். அந்த வெற்றியை நான் கருப்பசாமி வாங்கி தருவேன்டா. கால் வந்துட்டு வா. தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தாள். அர்த்தமான பாட்டு. வருக மகளே வருக. என்னடா வேலை வேணும் தம்பி? பக்கத்தில் வா. என்ன பணி செய்கிறாய்? இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கியா? ஏன்டா இவ்வளோ நாள் அந்த முயற்சி பண்ணாமல் இருந்த நீ? கெட்டிக்காரன்தான். உங்கள் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டிடா. உங்கள் முன்னோர்கள் உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பொண்டாட்டிடா? 2 பொண்டாட்டிடா. அதை மாதிரி அவர் பெற்ற பிள்ளைக்கும் 2 பொண்டாட்டின்னு வந்துருமோங்கிற பயங்க ஆத்தா மனசில் இருக்குடா. புரியுதா உனக்கு? ஆனால் இந்த நிலைமையை மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. இதை மாற்ற முடியுமான்னு நான் கேட்டாலும் மாற்ற முடியும். ஆனால் பொண்டாட்டியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் அது பக்குவம் அவளுக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதனால் என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணுமா? என்ன செய்யணும்? சேர்த்து வைத்து வாழ வைப்பது தான்மா உலகத்தில் உயர்ந்தது. பாவத்தை நம்ம சுமக்கக்கூடாதா சிலங்களே? 2வது பொண்டாட்டி இவனை வச்சு பார்ப்பான். ஆமாம், இவன் கொஞ்ச நாள் அவளுக்கு அடிபணிந்து வாழணும். இவன் இந்த பக்கத்தில் இவன் பாட்டு நிமிந்து சுற்ற ஆரம்பித்தான்னா அந்த வாழ்க்கை நிலைக்காது. பார்க்க வச்சுருவோம். நல்ல பிள்ளை தான், நல்ல செம்மையாக வாழ வச்சு தரேன். கால் வந்துட்டு வா. நீங்கள் உட்கார், நீ உட்கார் மகளே, நீ உட்கார். அவன் போய்ட்டு இவர் எங்கே இருக்கார்? பெரிய மனுஷன் உங்கள் மருமகன். இவனுக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. வீணாக காலத்தை ஓட்ட வேண்டாம். 3 மாதத்தில் அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் பார்க்கும்பொழுது நான் பேச வச்சு தெளிவு பண்ணி தரேன். இங்கே கூட்டு வந்துடுங்க, மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ வச்சு தரேன். சரிண்ணா? முடிச்சிடுவோம். இப்போ இவனுடைய மனது கொஞ்சம் பாதிக்கப்பட்டு குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்க நீ. என்ன அதர் ஸ்டேட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியா நீ? மூஞ்சப்பார், முகத்தப்பார். கால் வந்துட்டு வா. சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. சரி, உனக்கு என்னென்ன வேணும்? அந்த பணங்கள் வந்து கிடைக்காதுப்பா, நல்லா புரிஞ்சுக்கா. ஒன்று அது மட்டும் இல்லை, கையில் வச்சுருக்கேன் ஒரு பூவு பெண்ணுக்கு அடையாளம். ஒரு பெண்ணால் உன் உள்ள கொஞ்சம் புண்படும். அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே இறங்காமல் உன்னை நீ காப்பாற்றிக்கா. சரியா? ஆவணி மாதம் வரை கொஞ்சம் கிரகங்கள் நல்லா இல்லை. நிம்மதியாக இருந்து நிதானமாக ஓட்டி வண்டியை ஓட்டி தரேன். தைரியமாக இருங்க, ஜெயிச்சுருவோம். ஒருத்தருக்கு தான் உத்தரவு தாயி. இந்தா வெற்றி அடைய வைக்க உன் பிள்ளைகளை. இந்தாடா வேற செல்வத்தை தாரேன், வெற்றி ஆகி. விபூதி வாங்கிக்காங்க. புரியல? அடுத்த உத்தரவில் நான் பேசுகிறேன். என்ன பக்கத்தில் வாமா. ஜெயிக்கிறேன். கர்பசாமிக்கு கோயம்புத்தூர் எல்லை குழந்தையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாங்க 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 வாங்க. எந்த குழந்தையை பற்றி கேட்கணும்? இவனுக்கா? என்ன இவனுக்கு? இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. என்னப்பா ப்ராப்ளம்? காட்பீட்டு இவனுக்கு கூடுதல் அடிக்க. நீங்கள்லாம் தூர போங்க.
உன் பேர் என்னடா தம்பி? மெய்யரசன். மையரசா மெய்யரசா? மெய்யரசன். உங்கள் அப்பா பேர்? கண்ணமுடி. என்னைய பற்றினா உடலில் வேறு எந்த நோயும் இல்லைப்பா. ஒரு வகையான கேஸ் ஃபார்ம் ஆகுது, அதுதான் காரணம். அதனால் அது ஸ்கேன்லேயோ எக்ஸ்ரேலையோ தெரியலை. இதை நான் இப்போ சரியாக்கி இன்னையிலேருந்து நல்லா ஆக்கிடுறேன். படுத்துக்காமல்லாக்க கத்தி எங்கே நீங்களாம் அங்கிட்டு போங்க. பிள்ளை கட்சி பார்க்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டு அருகில் அருமையான மாரியம்மனும் வெகு தூரத்தில் கோணியம்மனும் இருக்காங்களா? அந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்க்கும்பொழுது ஒரு பள்ளத்துக்குள்ளே போய் பார்த்தா தோட்டத்து இலையில் கற்பராயம்னு ஒரு சாமி வராது. ஆனால் உன்னுடைய வீட்டில் 3 ஆண்டு காலங்கள் இந்த சோதனை நடந்துக்கிட்டு இருக்கு. 3 ஆண்டு காலம். உடன் பிறந்தோரில் ஒருவருடைய உடலாலும் உள்ளத்தாலும் பாதிப்பு, இன்னொருத்தருக்கு மனை சொத்து சம்பந்தமான மனதில் குழப்பம், உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீர்படுத்த முடியாத வேதனையும் துயரமும். இவைகள் அனைத்துக்கும் என்ன காரணம்? எதுவும் மந்திர தந்திரத்தால் எதுவும் நடந்திருக்குமா அல்லது இயற்கையான பாதிப்பா அப்படிங்கிற குழப்பம் உன் உள்ளத்தில். உண்மைதானே? கால் ஒன்று நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே. அக்காவா, நாக புற்றுள்ள கோயில் எங்கே இருக்குக்கா உங்கள் வீட்டு பக்கத்தில்? இருக்குதா? கும்பிட்டுருக்கியா? அங்கே அவங்க போய் கும்பிட்டுருக்காங்க. அந்த நாதர்முடி கோயில் வருதுங்க. இப்போ இவங்களெல்லாம் சரியாக்க முடியுமான்னு பார்த்தேன். 3 முறை என்னை நீ பார்க்கவா. வரும்பொழுது எல்லாத்தையும் வெற்றியாக்கி உன்னை நல்ல முறையில் வாழ வச்சு தரேன். உன் பையன் சொல்லிடுவா. கல்யாணம் முடிச்சிட்டியா அவனுக்கு? உன் பையன் அவனே மருமகளை கூப்பிட்டு வந்துட்டா நீ சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவியா? இந்தா அப்படி கொண்டு வந்தாச்சு போ. கர்மசாமிக்கு புண்ணியமாறு, எந்த குறையும் இல்லை, ஐஸ்வர்யமாறு போ. கொஞ்சம் உள்ள தள்ளி நிற்க சொல்லுடா. வாப்பா உட்காருங்க. வாங்க பக்கத்தில் வா. உன் பேர் என்னடா தம்பி? உட்காரு. இந்த கனியை நாளைக்கு சாப்பிடணும். புழிஞ்சி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்கணும். இது நாளைய மறுநாள். இது அடுத்து ஒரு நாள். இந்த 3 கனியை சாப்பிட்டு முடிக்க இந்த நோய் இல்லைன்னு போயிரும்பா. தெளிவாயிடுவான். நல்லா படித்து அரசு உத்தியோகத்துக்கு போவான். நாம பக்கத்தில் வாமா. காப்பாற்றியாச்சு. நல்லா இருக்கும். வா பக்கத்தில். கர்மசாமிக்கு நல்லா இருக்கும்ப்பா. வாடா குட்டி. நல்லா முடியும். இவன் கலைத்துறைக்கு போவான். போயிட்டாங்க. கர்மசாமிக்கு என் சொத்து அடமானத்தில் இருக்கு, மீட்டர்னு கேட்டு வந்தது யாருப்பா? சொத்து அடமானத்தில் இருக்கு, மீட்டர்னு கேட்டு வந்தது யாரு? தங்க தேரிலே அவள் தெரியாத. எந்த சொத்து எங்கே இருக்கு? சொத்து அடமானத்தில் உள்ளவங்கள நான் கூப்பிட்ருக்கேன். உங்களுக்கு அடமானத்தில் இருக்கா? வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சா? உங்கள் வீட்டில் யாருக்கு? பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க வேண்டியிருக்கா? நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் இருக்க
இன்னொரு தினம் கால் வந்துட்டு வாங்கம்மா. மரியார் கருங்கண் மடமாதர் உங்கள் வீட்டெல்லாம் தாண்டி போனாங்க. கடைசியில் ஒரு பெருமாள் கோயில் தெரியுதா? இருக்குதாம்மா? புரியல. கடவீர் அந்த எல்லையில் இருக்குது. பெருமாளுடைய திருநாமம் தெரியுது, அதான் கேட்டேன். இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சு தரணும்? இந்த சொத்தை நான் மீட்டி தரணும். கொஞ்சம் கண்ண மூடி உட்காருமா. வரக்கூடிய ஆனி மாதத்துக்குள்ளே அந்த சொத்து உன் கைக்கு வந்து சேரும். அதுக்கிடையில் பேங்கில் உள்ளவர் கூட யாரும் அதை சப்திப்படணுங்கிற சூழ்நிலை வராமல் காப்பாற்றுறேன். அதுக்கு வேண்டிய பணமும் வந்துடும். கல்யாணத்துக்கு இன்னும் 9 மாத கால அவகாசம். வெற்றியாகி பௌர்ணமிக்கு வந்து சார். கர்மசாமிக்கு யாருக்கு? அப்படியா? கேட்டு பார்க்குறேன். உடல்நிலை ஆரோக்கியத்தை பற்றி மனக்குழம்பி வந்தது யார்? என்ன செய்யுதுப்பா? நெஞ்சு சம்மந்தமாக வலியா? வாட்? நுரையீரல். காலில் வந்துட்டு வரலாம். பையனுக்கு கல்யாணம் 9 மாதம் கழியட்டும். கேட்பேன்னு மன அமைதியாக இருங்க, மனம் குழம்பாதீங்க, தெளிவாக இருங்க. நல்ல வாழ்க்கை அமையணும்ல, பொறுமையாக இருக்கு. 9 மாதம் வரை அவகாசம் இருக்கும். அந்த சாபம் பாவங்கள் நீங்காண்டமா. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு ஊர் நீங்கள் குடியிருந்த இடம் எங்கப்பா? அந்த இடத்துல இருந்த தெய்வங்கள்லாம் இப்போ போய் வணங்குறீங்களா? வணங்கலையா? வணங்கலை. அங்கேருந்து தெய்வ குற்றங்கள் இருக்குன்னு உத்தரவாக இருக்குது. காலில் வந்துட்டுவாங்க. பரமதம் எப்படா வந்த நீ? இந்த உடல்நிலைகள் சரியாயிருமா அல்லது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு சில குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. அதனால் இது நார்மலான ஒரு ட்ரீட்மெண்ட்லேயே சரியாயிரும். அறுவை சிகிச்சை தேவையில்லை. அந்த கடினமான நிலைகள் தோன்றாது. அதுக்கிடையில் ஆயுளுக்கு உயிருக்கு எதுவும் சேதம் ஏற்படுமாங்கிற ஒரு பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. புரியுதா? இருக்கா இல்லையாடா? வரக்கூடிய அமாவாசை கழிந்து என்னையை பாருங்கள். அதுவரை கால அவகாசம் இருக்குது. பௌர்ணமி 12ஆம் தேதி, அதிலிருந்து 15 நாள் கழித்தால் அமாவாசை. அந்த அமாவாசைக்கு பிறகு வளர்பிறை வருது. அந்த வளர்பிறை வரக்கூடிய வியாழன் வெளியில் புதன்கிழமை என்னையை பாரு. ஜெயிச்சு தாரேன். வாழ்க்கை ஏற்கனவே அருந்து மனவேதனை அடைந்து வந்திருக்கிய சரிண்ணா? அமாவாசை கழிஞ்சு வாங்க, நான் வெற்றியாக்கி தரேன். இந்தாப்பா, நல்லா. கர்மசாமிக்கு மனம் திருமணம் முடித்து கொடுத்த இடத்தில் என் பிள்ளை நல்ல வாழலையே ஐயா, அதுக்கு என்ன காரணம்? யாருக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு? கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்களா? கால் வந்துட்டாங்க. பின்னால இடம் இருக்காங்க, தள்ளி வைக்கலாம். தள்ளி வைக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை வந்துட்டார். நல்லா இருக்கு. கேம்பிளிங், ஆன்லைன் கேம்பிளிங் இதில் அடிக்ட் ஆகிட்டு இப்போ விளாட்றாரா இல்லையான்னு தெரியல. கொஞ்சம் கண்ணை மூடுங்க. காலில் வந்துட்டு வரலாம்.
சத்குருநாதன். உன் பொண்ணுடைய மனத்தை பார்த்தப்பா. நகை நெட்டு செல்வங்களெல்லாம் நிறைய வேஸ்ட் ஆகிடுது. இப்பவும் உழைப்புக்குரியது தேங்காமல் ரொம்ப நஷ்டமாகிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் தான் இருக்கிற இடம் சரியில்லை, இந்த வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கிறதுன்னு தெரியலையேங்கிற வீண் குழப்பம் உன் மகளுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அதனால் 2 பேருடைய உள்ளத்தில் யார் உள்ளத்தை மாற்றினா சரி வரும்னு பார்த்தேன். பங்குனி உத்தரம் வர பொறுமையாக இருந்தால் மருமகனுடைய மனதை அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி தெளிவாக வாழ வச்சு ஒற்றுமையாக வாழ வச்சுட்டார். சரிண்ணா? இங்கே கூட்டு வரணும், குணமாக்கி தாத்தரேன், வெற்றியாக்கி தரேன். கர்மசாமிக்கு வான ஊர்தி பறக்கு ஏரோப்ளேன். வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? அதானே. என்ன வெளிநாடு? எழுது வெளிநாடு. இங்கே தான் இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. சரியா மருமக போயிடுச்சு. நீங்கள் இல்லைண்ணே, நான் கேட்டது என்னன்னா வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருன்னு கேட்டேன். நீங்கள் வெளிநாடு சம்பந்தமாக கேட்கலையே. என்னடா வெளிநாட்டுக்கு 2 பேர், இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. உனக்கு என்னப்பா செய்யணும்? வெளிநாடு வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். ஓகே. நீ வெரி குட். இன்னொரு ஆள் யாருப்பா? எதுக்கு ஃபாரின் போகுதுக்கா? பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? நீங்கள் ஃபாரினில் இருக்கிறீங்களா? ஏற்கனவே தொழில் பார்த்து நஷ்டமாகி மனவேதனை அடைஞ்சு வந்தது யாருப்பா? வெளிநாட்டில் இருந்து வேதனை அடைந்து வந்தது. நீ கால் வந்துட்டு வா. 2 பேருக்கு உத்தரவு இருக்குது, அங்கே தள்ளி உட்காருங்க. பணம்லாம் போயிடுது, என் பணம்லாம் போயிடுது. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாடா. கிளி எப்பொழுது பேசுவ நீ? பச்சை கிளியா பேசுவீங்க? உட்கார். ஏற்கனவே உழைத்து கொண்டு வந்த முதல்லாம் நிறைய இடங்களில் சிதறி மனவேதனை அடைந்து இப்போ பணத்தெல்லாம் கூட்டி வைக்க முடியாத நிலைமையில் நீ வாடிக்கிட்டு இருப்ப. உண்மையா? நான் ஒரு கிளி சோசியக்காரனை பார்த்தேன். உனக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். இவன் குபேரன் ஆகணும்னு நினைக்கான், ஆனால் அது இந்தியாவில் நடக்காதுன்னு உத்தரவாக இருக்கு. புரியுதா? இன்னும் 2 சான்ஸுகள் உனக்கு ஃபாரின் சொந்தமான சான்ஸ் தரேன். அதில் நீ இந்தா செல்ல மகனே, என்னைய பார்த்துட்டு போ. 3:30 மணிக்கு அவசரப்பட்டு ஓடிறாயடா. ஓ சரி. என் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டு வந்தது யார்? உன் பையன் என்னடா வேலை பார்க்க? எம்பிஏ முடிச்சிருக்கான். கால் வந்துட்டு வா. ஏக்கா நீ பாஸ்போர்ட் அடுத்த மாதம் எடுத்துட்டு என்னை பாரு. என்ன? காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குல தெய்வம், மனைவியின் தெய்வமும் ஒன்றில்லை, மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை. உன் ஒய்ஃப் என்னடா சொல்லுதா? பையனை அனுப்ப சொல்கிறாளா? அவள் வேண்டாம்ட்டா நீ என்ன செய்வ? நீயும் வேண்டாம்ன்றுவ. உன் முன்னாடி வேண்டாம்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவ? அதுக்கு முன்னாடி எனக்கு பார்த்தியா? காசிநாதனே என் தெய்வம், கட்டிய மனைவி குல தெய்வம். இப்போ அவள் மனசு இவனை அனுப்புறதுக்கு 2 திட்ட மனசில் இருக்குது. சும்மா வெளியே சொல்லுதான். ஆனால் உன் மகனை நான் பார்த்தேன். இவன் அங்கே போய் பல லட்சம் சம்பாதிக்க முடியாண்டா. அவனுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. நல்ல நீ புரிஞ்சுக்கணும். அவன் எந்த பாவ வினைகளிலும் மாட்டாமல் வெற்றியாகி வருவான். அவன் ஏற்கனவே இப்போ அப்ளிகேஷன் அங்கே போட சொல்லி விசா வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. என்ன? அவனுக்கு நல்ல வேலையும் கம்பெனி 2 கம்பெனி அவனுக்கு இருக்குது. முடிச்சு தரேன். சந்தோஷமாவா? ஆனந்தமாவா? இந்தா சரி, சாப்பிடாம மட்டும் போயிடாத. என்ன? சரி. கர்மசாமிக்கு திருவண்ணாமலை முத்தை தருபத்தி திருநகையத்திக்கிரை சத்தி சரவண முத்து கொருவித்து குருவர என ஓதும். அழைப்போம்.
திருவண்ணாமலை அண்ணாமலைக்கு அரோகரா. திருவண்ணாமலை வாங்க. திருவண்ணாமலை எந்த ஊருமா? கோயம்புத்தூர்லாம் போய் உட்காருங்க. திருவண்ணாமலை வந்திருக்கலாம். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினில் மறக்க உண்ணா வேகம். வாழ்க்கை என்னும் ஓடம் வாலிபம் என்பது கலைகின்ற வேடம். அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடம். தொழில் என்பதில் முயற்சி செய்து வேதனைப்பட்டு பணங்கள் நஷ்டமாகி வந்தவன் யாரப்பா? வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. புயல் வந்த பின்னே தவிப்பவன் உன்னை போல் ஏவாளி. காலன்ட்டுவா. 2 ஆண்டு காலங்கள் உன் உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சுடா. உண்மையா? அதில் நிறைய பணமும் இழப்பு. ஆனால் பணம் இருக்கும்போது பாதத்தோடு கொஞ்சம் குலாவிய குடும்பமெல்லாம் இன்றைக்கி எல்லாரும் எப்படி இருக்காங்க? கேள்விக்குறியாக உன்னைய நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கேள்விக்குறியாகவும் கேலிக்குரியவர்களாகவும் நினைக்கிறார்கள். உண்மையா இல்லையா? கால் ஒன்று. அதனால் என் கடனையும் தீர்க்கணும், தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வேண்டிய வழியவும் எனக்கு பண்ணித்தரணும் அப்படின்னு கேட்குறேன். வேறு என்னடா வேணும்? இதை பண்ணி தந்தா போகல. வேறு இந்தா நோயும் இல்லை பிணியும் இல்லை. தொழில் ஆரம்பிச்சுக்கா. சித்திரையிலேருந்து தொடங்கு. 2 கைட்டு வாங்கடா. சித்திரையிலேருந்து தொடங்கு. எல்லாம் ஜெயிச்சு வருவா. போ. கர்மசாமிக்கு கர்மசாமி என் பிள்ளையை பற்றி எனக்கு ஒரு விளக்கம் தெரியணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்னப்பா பிள்ளை எங்கே இருக்கான்? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பண்ணா? கால் வந்துட்டு வா. பூ போலே என் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா, கண்ணே கண்ணின் மணி நீயே. இன்னொரு தடவை வந்துட்டு வா. நின்றுக்காங்கண்ணே, நின்றுக்காங்க. உட்காருப்பா. என்னப்பா உன் பிள்ளைய பற்றி தெரியணும்? அப்படி இன்னொருத்தையை விரும்பிக்கிட்டு இருக்கானே, அது உனக்கு தெரியுமா? காலில் வந்துட்டுவான். அதான் பூ போலே பொன் பொன்னகையில். அவன் 3 பொம்பளைகிட்ட பழகி முக்கோணத்தை ஆகிட்டான். குடும்ப கட்டுப்பாடு அடையாளத்துவே மீறிட்டான். அதனால் இப்போ நிலையான பொண்டாட்டி இல்லாமல் வேதனைப்படுது. என்னப்பா, ஒரு முண்டாட்டி கட்டினா வீட்டுக்குள்ளே சாப்பாடு, 2 முண்டாட்டி கட்டினா வெளியில் உள்ள திண்ணையில் சாப்பாடு, 3 முண்டாட்டி கட்டினா முத்தத்தில் தானடா சாப்பாடு. என்ன உண்மையா இல்லையா? அதனால் இப்போ 4ஆமத்ததாக பார்த்து ஒருத்தையை கட்டி வாழணும்னு நீ நினைக்கிற. ஆனால் அவன் பழகி பழகி மரத்துக்கு தாவுதானே தவிர பேய் உள்ள சொன்னதை கேட்டு கிடக்க மாட்டுக்கு. அவனை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சா போதுங்களா? கால் வந்துட்டுவான். மச்சம் உள்ள பேடா. அவன் புத்தியை பார்த்தேன். டக்குன்னு மெட்ராஸ் வரை போயிட்டு வந்துட்டானே அப்படின்னு சிந்திச்சு போனானா அங்கே போய் இத்தனை நாள் அப்படி பங்கர பார்த்துக்கிட்டான். இப்படி பார்த்தான். அங்கேயும் ஒரு பொறுப்பு போட்டு வந்துட்டான். சரிண்ணா? கால் வந்துட்டான். இருக்கீங்களா? இப்போ நல்ல நேரம் வருதுப்பா. ஆவணிக்குள்ளே அவனுக்கு நிலையான வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். இப்போ வீட்டுக்குள்ளே கடன்களும் மனவேதனையும் இருக்குது. அதே மாதிரி பொட்டைய உன் வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளைக்கு முதுகெலும்பு இடுப்பு சம்மந்தமான வலி இருக்குது. ஆப்ரேஷன் மட்டும் பண்ண வேண்டாம், காப்பாற்றி தரேன், வெற்றி ஆகிடுறேன். போய்ட்டோம். நல்லா இருக்கா? செல்லக்குட்டி போயிடும். கர்மசாமி நிறைய பணங்களை நாங்கள் நஷ்டமாயிட்டோம். அடுத்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணனா சரி வரும்னு தெரியணும்னு கேட்டு வந்திருக்கார் ஒரு ஆள். என்னென்ன பணம் நஷ்டம்? என்கிட்ட சொல்லாமல் உட்காரக்கூடாது. வாங்க பக்கத்தில் வாங்க. என்ன பணம் நஷ்டம் தம்பி?
ஆ, என்ன தொழில் அது? ஃபஸ்ட்டு தொழில் வந்து ஆரம்பிச்சிருந்தது தண்ணி கடை அந்த மாதிரி ஆமாம், அதில் தான் நஷ்டமாயிடுது. கஷ்டமாச்சு. இப்போ புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ண கம்பெனியில் நாங்கள் பார்ட்னராக சேர்ந்துருக்கோம். சரி, நல்ல ப்ராஜெக்ட் தான் அது. கால் வந்துட்டு வா, உனக்கு தான் கூப்பிட்டேன், போய்ட்டா. தம்பி, நீ குறிஞ்சி வளைஞ்சு கும்பிட்டதெல்லாம் உண்மைதான். உன் மனசு சாமிகிட்ட போகலையா? இன்னொரு தரம் கும்பிடு. நல்லா விழுந்து கும்பிட்டாங்க. வாடா வா. இப்போ புதுமையாக போட்டிருக்கிற ப்ராஜெக்டை நான் பார்த்தேன். நல்ல கெயின் உள்ள ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான் நீங்கள் செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஆரம்பித்த இடம் தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. புரியுதா? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்தாற் போல் இந்த இடம் உங்களுக்கு அவேர்னஸ் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஒரு சம்சயம் உங்கள் உள்ளத்திலும் இருக்குது, என் உள்ளத்திலும் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணது அப்படி நடந்துக்கிட்டு இருக்கட்டும். கரெக்டாக 6.25 மாதத்தில் இதுக்கு இன்னொரு பிரான்ச் ஒன்று நம்ம ஆரம்பித்து அடுத்த இடத்துல உனக்கு நான் கோடி சம்பாத்தியம் பண்ணி தரேன். போதுங்களா? வெற்றி மாற கொடுப்பா. பண்ணிடுமா, இந்தா ஐஸ்வர்யமாக பண்ணு. என்ன பிள்ளைமா நீ எல்லாம்? நல்ல நேரம் வந்தாச்சுலா, கவலைப்படாத. கூப்பிடுப்பா சாமியை. என்னையவே நினச்சி கும்பிட்றா. வெற்றி அடைஞ்சு இந்தா மகனே, இந்த மாலையை கம்பெனியில் போடணும். என்ன புண்ணியமடை வாழ். நல்லா இருச்செல்லாம் உடையப்பா. பிள்ளைய கொண்டா. என்ன பேர்? தர்சி. ஆனந்தம். சாப்பிட்டு போங்க, அறுவரையா பேரக்கூடாது. என்ன கர்மசாமிக்கு அடுத்து பேசுவோம். ஆமாம் ஆமாம், அப்படியா அப்படியா, சரி ஓகே. நிலம் சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்னென்ன நிலம்? கால் வந்துட்டுவாங்க, நம்ம ஜெயிப்போம், அசத்துவோம். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தினே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. உலகத்தில் எல்லா நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்கும். நம்ம யாரையும் சொல்ல வேண்டாண்ணே, நமக்கு தேவையில்லை. இப்போ பொய்யான வழக்கு போட்டு உங்களுக்கு உரிமை இல்லைன்னு ஒரு குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த வழக்குக்கு காரணமாக இருந்த பெண்மணியினுடைய மனதை திருப்பி உன் சகோதரருடைய உள்ளத்துக்குள் உண்மையை உணர்த்தி உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்கீட கொடுக்க வைக்கிறதுக்கு வழிவகுத்து தந்தால் போதுமா? காப்பாய்த்தாரு. கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வாடா. கர்மசாமிக்கு அதான் ஒரு வீட்டுக்கு ஒரு பொம்பளை வாழ வந்தவன் நல்லா இல்லைன்னா அந்த குடும்பமே கெட்டு போயிடும். உண்மையா இல்லையா? அதனால் அவர் ஒரு பொண்டாட்டியை கும்பிட்டுக்கிட்டு இருங்க. எதுவும் குற்றம் செஞ்சிடாத தாயி, எங்கள் குடும்பத்தை கெடுத்துடாத அம்மா, அப்படி கும்பிடுங்களா. கர்மசாமிக்கு என்னையவே நினச்சி மனசுக்குள்ளே தியானம் பண்ணு. அவளை நான் ஜெயிக்கணும்டா. ராகி இந்தா, உனக்கு துணையாக வராகி என்னும் தேவி வருவாள். அவள் உள்ளத்தை தடுத்து நிறுத்தி உன் சொத்துக்களை பங்கிட்டு நீதியோடு உனக்கு உணர்த்துவாள். சென்று வருக. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கல்யாணம் வர போய் தடைபட்டு வந்தது யார் வீட்டில்? அக்கா வாங்க, சோமா இருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, என்னுயிராய். என்னக்கா வேணும்? பாப்பாவுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். பாப்பா மனது நல்லா இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. 1 2 3 1ல் 8 பொருத்தம் இருக்குது, 2 எண்ணத்தில் 6 பொருத்தமும் 7 பொருத்தமும் இருக்குது. அப்போ எதாவது வேண்டாம்னுருவோம். நம்ம ஜாதகம் தான் ஒரு 3 ஜாதகம் வந்துச்சா இடைப்பட்ட காலத்தில். அதில் 1 8 பொருத்தம் உள்ளது வந்துச்சோ. ஆமாம், இன்னொன்று 7 பொருத்தம் 6 பொருத்தம் தான்.
அந்த 8 பொருத்தம் உள்ள இடம் நல்லா இருக்குது, ஆனால் பையன் தோற்றம் நல்லா இல்லை. அதனால் நீங்கள் கழித்து விட்ருக்கீங்க.